இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்ற படத்துக்கு இன்டர்ஸ்டெல்லார்னு பேர் வைக்காம இன்டர் கேலக்டர் அப்படின்னு பேர் வச்சிருந்தா கச்சிதமா இருந்திருக்கும். எப்படி சொல்றேன். ஏன்னா நிக்கோலை அப்படின்றவர் மனிதர்களை பத்தின ஒரு 3 டைப் ஆஃப் சிவிலைசேஷன் வந்து சொல்றாரு. அத எனர்ஜியை பேஸ் பண்ணி பிரிக்கிறாரு. டைப் 1 சிவிலைசேஷன்ல மனிதர்கள் பூமியில இருக்கிற அத்தனை எனர்ஜிஸையும் யூஸ் பண்ணுவாங்க பூமியில இருந்துகிட்டே அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது டைப்ல சூரியனோட மொத்த எனர்ஜியுமே மனிதர்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு டைசன் ஸ்பியர் மாதிரி சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒரு கதிர்வீச்சை கூட வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி மொத்த எனர்ஜியுமே சூரிய ஒளியில இருந்து எடுத்துக்கிறது. இந்த மாதிரி சூரிய ஒளியை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு நம்ம சோலார் சிஸ்டம்குள்ள ஈஸியா டிராவல் பண்ண முடியும்ல. அதனால அதை டைப் 2 சிவிலைசேஷன் அப்படின்னு வைக்கிறார். டைப் 3 அப்படின்றது ஒரு கேலக்சியை விட்டு இன்னொரு கேலக்சிக்கு போறது. அதுக்கு எங்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல எனர்ஜி கிடைக்குதோ அந்த எனர்ஜி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பழகிப்போம். அதாவது பிளாக் ஹோல்ல இருந்து எனர்ஜி எடுக்கிறது, வார்ம் ஹோல்ல இருந்து எனர்ஜி எடுக்கிறது, இல்ல ஏதோ ஒரு நட்சத்திரம் தூரத்துல இருந்துச்சுன்னா அங்க இருந்து எனர்ஜி எடுக்கிறது. இந்த மாதிரி இதுல டைப் 2 அவரு ஸ்டெல்லார் அப்படின்னும் டைப் 3 கேலக்டிக் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, டைப் 2 அப்படின்றது தான் ஸ்டெல்லார். அப்ப இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்றது சூரிய குடும்பத்துக்கு மத்தியில டிராவல் பண்றது. ஆனா இன்டர்ஸ்டெல்லார் படத்துல அவங்க கேலக்சி விட்டு கேலக்சி போவாங்க. ஒரு கேலக்சி விட்டு இன்னொன்னு, அதை விட்டு இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற கேலக்சிக்கெல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. அப்ப நியாயப்படி பார்த்தா அந்த படத்தோட பேரு இன்டர் கேலக்டிக்னு வச்சிருக்கணும், இல்ல இன்டர் கேலக்டார்.